ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து நிகழக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது, அதாவது வரக்கூடிய ஜனவரி 24க்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்னென்ன, அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது, மேலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் பற்றி எல்லா தகவல்களையுமே இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. 2026ஆம் ஆண்டினுடைய முதல் ஆங்கில மாதமானது ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதம் பிறந்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு மேலேயே உங்களுக்கு தமிழ் மாதமான தை மாதம் பிறந்துடும். இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப புனிதமான ஒரு மாதம். பலரும் இந்த மாதம் எப்போ பிறக்கும் அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடிய ஒரு மாதம். அதாவது அந்த காலத்தில் இருந்தே காலகாலமாக தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். எல்லா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் தை எப்போ பிறக்கும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அளவில் பார்த்திங்கன்னா ஒரு தடை இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த தை அப்படி இருக்காது. தை பிறந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏன்னா எல்லா விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை. அப்படிப்பட்ட இந்த தை மாதம் பிறந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்களானது கும்பராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய மாதம் அப்படின்றது ஒரு திருப்பு முனையாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா குரு பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. இவ்வளோ நாளாக வக்ரமாக இருக்கக்கூடிய குருவும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில காலங்களில் வக்ர நிவர்த்தியும் ஆக போகிறாரு. 5ஆம் இடத்து குரு பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக சொத்துக்களை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கும்பராசினிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய சொத்துக்களை கொடுக்க இருக்கிறாருங்க. ஸோ இந்த குரு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறாரு. என்ன ஒரு போட்டியாக இருந்தாலுமே கூட நீங்கள் துணிஞ்சு அதில் கலந்துக்குங்க. ஏன்னா எல்லா பந்தயங்கள்லையுமே நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க. எந்த காரியம் செஞ்சாலும் அதுலேயும் உங்களுக்கு தான் வெற்றி இருக்குது. ஸோ இதை செய்யலாமா, இது வேணாமா, இது செஞ்சால் நமக்கு இது நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த யோசனையுமே செய்யாதீங்க. ஏன்னா என்ன பண்ணாலும் நீங்கள் தான் வெற்றி அடைய போகிறீங்க. உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டினாலும் சரி, ஒரு போட்டின்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் தாராளமாக கலந்துக்கலாம். அதே போல் இந்த காலகட்டம் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு சனி பகவான் 2வது இடத்துல வக்ரமாக இருந்துட்டு இருந்தார் இல்லையா, இப்போ வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களானது கிடைக்கும். அதே போல் 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. சூரியன், செவ்வாய், சுக்கிரன் எல்லா கிரகங்களுமே 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் தான் இவ்வளவு கிரகங்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்படி எவ்வளோ கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கும் பொழுது லாபங்கள் அப்படின்றதும் அதிகரிக்கத்தான் செய்யும். 11வது இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நண்பர்களால் நீங்கள் கெட்டு போனீங்களோ, நண்பர்களால் உங்களுக்கு உபத்திரம் நடந்துச்சோ, இப்போது கிடைக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு சுத்தமாக அப்படியே டோட்டலாக வித்தியாசமாக இருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு நினச்சிங்களோ அந்த நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ உருவாகி இருக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் கொடுப்பாங்க. ஸோ எல்லா கஷ்டத்துலையும் துணை நிற்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அந்த நண்பர்களால் பெரிய ஆதாயம் கிடைக்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணம், இந்த மாதிரி உங்களுக்கு அந்த காலம் கூட அந்த நேரம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு நேரமுமே உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரமாக தான் இருக்கும். அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயம் கிடைக்கும். நண்பர்களால் கிடைக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களை இன்னும் மேன்மைப்படுத்தும். முன்னாடி இருந்ததை விட நீங்கள் இன்னும் நல்ல வளர்ச்சிகளை தான் பார்ப்பீங்களே தவிர எந்த வகையிலையுமே நீங்கள் குறைவாலாம் இருக்க மாட்டீங்க. அதாவது இப்போது கிடச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே நல்ல நண்பர்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் சேரும். மாமனார் வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், இடம் வாங்கிறது, கார் வாங்கிறது, நகை வாங்கிறது, இல்லை மாமனார் வழியில் இருக்கக்கூடிய இவ்வளோ விஷயங்களுமே கூட உங்கள் கைக்கு சேரும். இந்த யோகம் அப்படித்தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த காலகட்டங்களில் சனி பகவானையும் சரி, குரு பகவானையும் சரி விட்டுருங்க. உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா ராகு தான் இருக்கிறாரு.
ராசியில் ராகு இருக்கிறது தான் உங்களுக்கு டேஞ்சரே தவிர சனி பகவான் எதுவும் பண்ணலை. ஏன்னா பொதுவாகவே எந்த ஒரு தப்பு நடந்தாலும், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு தடை நடந்தாலும் சனி பகவான் மேலே பழிய போட்டுறது. சனி பகவான் அவர் செஞ்சாரோ செய்யலையோ, ஆனால் அவர் தான் ஆபத்தானவர், அவர் தான் கெட்ட கிரகம் அப்படின்றது எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடியது. எல்லாருக்கும் அந்த அபிப்பிராயம் தான் இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலேருந்து ராகு தான் உங்களை கெடுத்துட்ருக்காரு. ராகு தான் உங்களுக்கு தவறான தொடர்புகளை கொடுத்துட்ருக்காரு, தவறான நண்பர்களோட சேர்க்கை உருவாக்கியிருக்காரு. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரியான தகாத விஷயங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னா ராகு தான். அவர் ராசியில் இருந்துக்கிட்டு தான் இவ்வளோ விஷயத்தையும் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் நீங்கள் எல்லோரும் சனி பகவான் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ கும்பராசினியர்களே, சனி பகவான் உங்களுக்கு ஒன்றும் பண்ணலை. சனி பகவான் இப்போ உங்களை முழுமையாக விலக போகிறாரு. அதனால் அவர் வேண்டிய எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார். எந்த வகையிலையுமே அவர் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாருங்க. அவர் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கவும் மாட்டார். ஏன்னா சனி கிரகம் பார்த்திங்கன்னா ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய கிரகம். நம்ம செய்யக்கூடிய தப்பு தான் அது அப்படின்னு நமக்கு உணர வைக்கக்கூடியவர் அவர் தான். அவர் செய்யக்கூடிய அந்த டார்ச்சர்லேயே நம்ம புரிஞ்சுப்போம், ஓகே இது தப்பு நம்ம செஞ்சது அப்படின்றத. அவர் ஒரு நல்ல ஆசான். ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நல்ல வழிகாட்டியாக இருக்கணும். ஸோ கிரகங்கள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வழிகாட்டி, நீதிமான், நேர்மை தவறாதவ அப்படின்னு சொன்னிங்கன்னா அது சனி பகவானை தான் சொல்லணும். சனி பகவான் கஷ்டங்களை மட்டுமே கொடுப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் தவறானது. அதே போல் சனி பகவான் கொடுக்கணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா வேறு யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இப்போ பார்த்திங்கன்னா கும்பராசினி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் பார்த்திங்கன்னா முழுமையாக விலக போகிறாரு. ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த டைமில் வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. செய்யக்கூடிய வேலைகளில் நல்ல ஆர்வத்தோட கவனமாக செய்யணும். அப்போ தான் அது நல்லபடியாக முடியும். அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. அதே போல் இந்த டைமில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பயணங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. அடிக்கடி வெளியில் போகிறது, லாங் ட்ராவல் எடுக்கிறது, தனியாக பைக் ட்ரைவ் பண்ணுறது, இரவு நேரத்தில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமாக தான் அது உங்களுக்கு தெரியும். நம்ம எப்போவும் நல்லா தானே ட்ரைவிங் பண்ணுவோம், நமக்கு எல்லாமே நல்லா தெரியுமே, எப்போவுமே நான் நைட்டில் போவேன், இப்போ என்ன புதுசாக அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கலாம். ஆனால் எந்த நேரத்தில் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போ செய்யக்கூடாது. நமக்கு எல்லாம் நல்லா தான் தெரிஞ்சிருந்தாலுமே கூட எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்களை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ அதுக்காக முன்னெச்சரிக்கையாக நம்ம இருக்கிறதுல தவறும் கிடையாது. கும்பராசி நேயர்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் அதிகமாக பயணங்களை தவிர்த்துக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா 3 மற்றும் 10 கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க. அதாவது இந்த தைக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்க யாரும் இருக்கீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. அதாவது நிறைய லாபம் கிடைக்க போகுது. நிறைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கலாம். நிறைய விஷயங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பீங்க, ஆனால் அதில் கூட உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்னதாக ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா யாருக்காவது நீங்கள் வழிகாட்டியிருக்கீங்க அப்படின்னா கூட அதன் மூலமாக கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் லாபம் கிடைக்கும். சின்ன விஷயமாக கூட இருந்தாலுமே அதை நீங்கள் சூப்பராக அசத்தி காட்டிடுவீங்க. நிறைய லாபங்கள் கிடைக்கும். தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். அது குபேர சம்பத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். நல்ல பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளை பார்ப்பீங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்துட்டு தான் இருப்பார். இருந்தாலுமே கூட அதை தாண்டி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக செயல்பட போகிறாங்க. ஸோ ராகு பகவானை நீங்கள் திருநாகேஸ்வரம் போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த டைமில் ராகுவால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மன அழுத்தம், மனசில் ஏற்படக்கூடிய கசப்பான உணர்வு, தவறான பழக்க வழக்கங்கள், இதிலேருந்து எல்லாம் விடுபடுறதுக்கு இந்த டைமில் இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்களும் திருநாகேஸ்வரம் போய் ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வாங்க. இல்லை என்னால் அங்கெல்லாம் போக முடியாது, அந்த அளவுக்குலாம் எனக்கு வசதி கிடையாது அப்படின்றவங்க கவலைப்படாதீங்க. இன்னும் எளிமையாக செய்யக்கூடிய இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல புற்று கோவில் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு கோவில்களில் புற்று வச்சுருக்கும். அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் இந்த டைமில் முயற்சி பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 2வது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு, விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். தேவையில்லாத பஞ்சாயத்து வரும், சண்டை வரும், சச்சரவுகள் வரும், நிலத்தகராறுகள்லாம் ஏற்படும். ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். குருவும் ராகுவும் இணைந்து இருக்கிறாங்க அப்படின்றதுனால காதல் திருமணம் செய்கிறது, வீட்டை விட்டு வெளியே போய் திருமணம் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்.
குரு ராகுவோட விரயத்தில் தாங்க இருக்கிறாரு. ஸோ எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் தான் இந்த டைமில் நீங்கள் செய்வீங்க. யாரெல்லாம் இதை வேணான்னு சொல்கிறாங்களோ அதைத்தான் நீங்கள் போய் முதல்ல செய்வீங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம். செவ்வாய் வேறு உச்சம் பெற்றிருக்கிறாரு அப்படின்றதுனால நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே போய் திருமணம் செய்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ கும்பராசிக்காரங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் யாரும் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மறைமுகமான பிரச்சனைகள் தான் இப்போ ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கவனமாக இருங்க. இந்த பதிவில் நிறைய தகவல்களை கும்பராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பதிவில் பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான இந்த பரிகாரத்தையும் வழிபாடையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க. கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பதிவை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.